வணக்கம் மக்களே. தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்களிடத்தில் நல்ல ஒரு ரீச்சை பெற்றுட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. என்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தனியார் நிறுவனம் வந்து சர்வே எடுத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தோட வளர்ச்சி வந்து இந்த சர்வேல நல்லாவே தெரியுது. முக்கியமாக இந்த பேப்பர் கிளிப்பிங் வந்து செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த முக்கியமான ஒரு சர்வே வந்து பேசப்பட்டிருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா, வரும் 2026 எலெக்ஷனில் வந்து தமிழக வெற்றி கழகம் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 35% வந்து அவங்க வந்து பெற்றிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து 95 to 105 சீட்ஸ் வந்து பெறும் அப்படிங்கிற மாதிரி சர்வேல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மற்றும் ஆளுங்கட்சியான டிஎம்கே கூட்டணி வந்து 75 to 85 சீட்ஸ் வந்து பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே கூட்டணி வந்து 55 to 65 சீட்ஸ் பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதர கட்சிகள் பார்த்தீங்க அப்படின்னா 5 முதல் 10 சீட்ஸ் பெறும், அது வந்து 4% கவர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்து கணிப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த கருத்து கணிப்பு வந்து பயங்கர ரீச் ஆகிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இந்த கருத்து கணிப்பை இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் மிகையாக இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் ஆஃப்டர் வந்து கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் தளபதியோட ரோட் ஷோ பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரியான வரவேற்பு வந்து மக்கள் கொடுத்தாங்க. எதிர்பார்க்கவே இல்லை, அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வரவேற்பு தான். தளபதிக்கு அப்படி ஒரு ரெசப்ஷன் கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போதே கன்ஃபார்மாக தெரிஞ்சுது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து மக்களிடத்தில் இருக்குது தளபதியோட வருகை அரசியலில். யாருமே எதிர்பார்த்தாத ஒரு கூட்டம் தான் வந்துச்சு தளபதியை பார்க்கறதுக்கு. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணல, ஆனால் அவ்வளோ கூட்டம் வந்தது தளபதியை ரிசீவ் பண்ணுறதுக்காக. ஸோ தளபதி எங்கேயுமே வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்ததுக்கப்புறம் அதோட ரிசப்ஷன் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குதுங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மதுரையில் வந்து செமையாக இருந்துச்சு. கொடைக்கானலில் மக்கள் அதே மாதிரி வரவேற்றாங்க. அவர் வந்து ஷூட்டிங்காக போயிருந்தார், ஆனால் செமையாக வரவேற்றாங்க. அது வந்து தளபதி வந்து பார்க்க வந்த கூட்டமாக தெரியல, தளபதியோட ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருமே நின்றுட்டு இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ பயங்கரமான வரவேற்பு கிடச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த ஷூட்டிங் அண்ட் டப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு தளபதி வந்து கம்ப்ளீட்டாக வந்து தமிழகம் முழுவதுமே மக்களை வந்து சந்திச்சார் அப்படின்னா அதோட வரவேற்பும் அதோட எக்ஸ்பெக்டேஷனும் பார்க்கும்போது செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வரவேற்பு வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் மக்களை பார்த்து தளபதி பேசும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதோட எதிர்பார்ப்பு வந்து இன்னும் எகிரும் தான் தோணுது. ஸோ இந்த சர்வேவை இவ்வளோ சொல்லும்போது போக போக தளபதி களத்தில் இறங்கும் போது அரசியல் இம்பேக்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது ஒரு மாற்றத்தை நோக்கி தான் போகிறதுக்காக தான் இந்த சர்வே வந்து குறிப்பிடுது. ஸோ பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடத்துலையும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தின் மீது. ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.